இன்னைக்கு வீடியோல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட பிஎஃப் அக்கௌண்ட்ல நம்ம வந்து 10C வந்து கிளைம் பண்ணுவோம்ல பென்ஷன் அமௌண்ட். அந்த பென்ஷன் அமௌண்ட் கிளைம் பண்றது ரிலேட்டடா இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான அப்டேட்டட் சர்க்குலர் ஒன்று வெளியிட்டிருக்காங்க. அந்த அப்டேட்டட் சர்க்குலரை பத்தின ஒரு முக்கியமான அப்டேட் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்க இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐகான்ஸ்ல ஆல் அப்படிங்கறத கிளிக் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து வந்திருக்கிற அந்த முக்கியமான சர்க்குலர் வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுல 80வது சர்க்குலர் மாடிஃபிகேஷன் இன் டேபிள் அண்டர் EPS 95 அப்படின்னு இருக்குல்ல, இந்த சர்க்குலர் தான். இந்த சர்க்குலர் வந்து பார்த்தீங்கன்னா 24/6/2024 இதை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பிடிஎஃபை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த சர்க்குலர் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ இந்த சர்க்குலரில் அப்படி என்ன வந்து சொல்லியிருக்கிறாங்க, இதனால நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸோ இந்த சர்க்குலர் வந்து பார்த்தீங்கன்னா 10C வந்து நம்ம கிளைம் பண்ணுறோம்ல, அது ரிலேட்டடான ஒரு அப்டேட்டோட வந்து இப்போ வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்துட்டு அதை ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10C வந்து எப்படி நம்ம கிளைம் பண்ணுறது அப்படின்னு சொல்லி லாஸ்ட்டாக நம்ம வந்து ஒரு வீடியோஸில் வந்து அப்லோட் பண்ணியிருந்தோம். ஸோ நம்மளோட 10C வந்து நம்ம எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு ஒரு 2 இயரோ 3 இயரோ நம்ம ஒர்க் பண்ணிட்டு ரிலீவ் ஆகிறோம் அப்படின்னா நம்மளோட 10C பென்ஷன் அமௌண்ட்டை எந்த ஃபார்முலாவில் அவங்க வந்துட்டு கால்குலேஷன் போடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா EPS வேஜ், இந்த EPS வேஜில் வந்து எதெல்லாம் அடங்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களோட சேலரியில் வந்து பேசிக் அப்படின்னு ஒரு அமௌண்ட் என்ட்ரு பண்ணியிருப்பாங்க, அடுத்தது DA, இந்த 2 அமௌண்ட்டையும் சேர்த்தது தான் வந்து பார்த்தீங்கன்னா EPF வேஜஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இதையும் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொபோர்ஷன் ஆஃப் வேஜஸ். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டேபிளில் இருக்கக்கூடிய நம்பரால் மல்டிப்ளை பண்ணி அதில் வரக்கூடிய அமௌண்ட் தான் நமக்கு வந்து செட்டில் ஆகும். இதுக்கு முன்னாடி கொடுத்துருந்த அந்த டேபிள் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டேபிள் T அப்படின்னு வந்து சொல்கிறது. இந்த டேபிள் Tயை தான் வந்து இப்போ மாடிஃபிகேஷன் வந்து பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி இந்த சர்க்குலரில் வெளியிட்டிருக்கிறாங்க. மாடிஃபிகேஷன் இன் டேபிள் T அண்டர் EPS 95 ஃபார் த பர்பஸ் ஆஃப் கால்குலேஷன் ஆஃப் வித்ட்ராவல் பெனிஃபிட் இன் டேர்ம் ஆஃப் பாரா 14 ஸ்கீம் ரெஜிஸ்டர் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த பிக்சரை பார்த்தீங்கன்னா தான் புரியும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து குறைஞ்சபட்சம் ஃபஸ்ட்டு ஒரு 1 இயருக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு கம்பெனியில் 6 மாதத்துக்கு மேலே நீங்கள் வேலை செஞ்சீங்க அப்படின்னா அந்த 6 மாதத்தை வந்து பார்த்தீங்கன்னா 1 இயராக கன்சிடர் பண்ணுவாங்க. 1 இயர் அப்படிங்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொபோர்ஷன் ஆஃப் வேஜஸ் அட் எக்ஸீட் அப்படின்னு இருக்குல்ல, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 1.02% அப்படின்னு கால்குலேட் வந்து பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப நீங்கள் 6 மாதம் ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களோட பேசிக் வேஜஸ் அதோட இந்த 1.02ஆல் மல்டிப்ளை பண்ணால் எவ்வளோ அமௌண்ட் வருதோ அதுதான் உங்களுக்கு 10Cயில் வந்து செட்டில் ஆகும். இப்போது வந்து ரீசெண்டாக இருக்கக்கூடிய அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா குறைஞ்சபட்சம் நீங்கள் வந்து ஒரு 8 மாதமாவது நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தால் மட்டும்தான் அதை வந்து 1 இயராக வந்து கன்சிடர் பண்ணாங்க. நீங்கள் வந்து 8 மாதத்துக்கு கீழே 7 மாதம் தான் வந்து ஒர்க் பண்ணி 7 மாதத்துக்கான கான்ட்ரிபியூஷன் மட்டும்தான் உங்களோட அக்கௌண்ட்டில் கிரெடிட்டட் ஆகிருக்கு அப்படின்னா அதை வந்து 1 இயராக கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா PF பென்ஷனை வந்து கிளைம் பண்ண முடியாது. ஸோ இதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பென்ஷன் அமௌண்ட்டை கிளைம் பண்ண நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா யுவர் சர்வீஸ் இஸ் லெஸ் தென் 6 months அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எரர் வந்து காமிக்கும். இந்த ரீசன் வரதுக்கு காரணம் குறைஞ்சது 8 மாதம் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் அதை 1 இயராக கன்சிடர் பண்ணுறாங்க. அதுக்கு கீழே ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 1 இயராக கன்சிடர் பண்ண மாட்டாங்க. இதனால தான் லெஸ் தென் 6 months வந்தது. ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் 6 மாதம் 5 மாதம் ஒர்க் பண்ணியிருந்தா அவங்களோட பென்ஷனை வந்து எடுக்க முடியாமல் இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பணத்தையும் எடுக்கும் விதமாக தான் இந்த டேபிளில் வந்து ஒரு மாடிஃபிகேஷனை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த மாடிஃபிகேஷன் என்ன அப்படின்னு இப்போ வந்து பார்க்கலாம். ஸோ அந்த மாடிஃபிகேஷனை தான் இவங்க வந்து சர்க்குலரில் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த மாடிஃபிகேஷனை தெரிஞ்சுக்க இந்த சர்க்குலரை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா இதில் டேட்டா இங்கிலீஷில் தான் இருக்கும். இதை இன்னும் கீழே ஸ்க்ரால் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா இங்கிலீஷில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இந்த டேபிள் Dயில் வந்து என்ன மாற்றம் வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா முன்னாடி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சர்வீஸை வந்து இயர் வைஸில் தான் கன்சிடர் பண்ணாங்க. இந்த டேபிளில் பாருங்கள் சர்வீஸ் இயர் அப்படின்னு தான் மென்ஷன் ஆகிருக்கு. இப்போ கொடுத்துருக்கிற நியூ சர்க்குலரில் வந்து பாருங்கள் மந்த் ஆஃப் சர்வீஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒவ்வொரு மந்த் வைஸாக கால்குலேஷன் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி மாடிஃபிகேஷன் பண்ணதுனால இனிமேல் நீங்கள் வந்து குறைஞ்சது ஒரு 6 மாதம் 5 மாதம் ஒர்க் பண்ணியிருந்தா கூட உங்களால் பென்ஷன் வந்து எடுக்க முடியும். பென்ஷன் 10C வந்து உங்களால் கிளைம் பண்ண முடியும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மந்த் வைஸாக கால்குலேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து 12 மாதம் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 1.02%ஆல் வந்து மல்டிப்ளிகேஷன் வரும். ஸோ பழைய டேபிளையும் வந்து பார்த்தீங்கன்னா அதில் எந்த சேஞ்சஸும் கிடையாது. ஸோ 1 இயர் அப்படிங்கிறப்போ 1.02ஆல் தான் நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ இந்த பென்ஷன் 10Cயில் வந்து இந்த இடத்துல வந்து உங்களோட பேசிக் வேஜஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொபோர்ஷன் ஆஃப் வேஜஸ் அப்படிங்கிற இடத்துல வந்து இதில் எத்தனை பர்சன்டேஜ் வருது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் 5 வருஷம் ஒர்க் பண்ணிக்கிங்க அப்படின்னா ஸோ இந்த 5 வருஷத்துக்கு நேர் வந்து 5.02 இருக்குல்ல, இந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணும்போது வரக்கூடிய ஆன்சர் தான் உங்களோட அந்த பென்ஷன் அமௌண்ட் அப்படின்னு நம்ம வந்து கன்சிடர் பண்ணுவோம். ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இயர் வைஸில்
வைஸில் மட்டும் தான் இதை கன்சிடர் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை மந்த் வைஸில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி கொடுக்குறதுனால வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் 5 மாதம் ஒர்க் பண்ணிவிட்டு நீங்கள் பென்ஷன் அமௌண்ட்டை கிளைம் பண்ண ட்ரை பண்ணாலும் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக செட்டில் ஆகும். பட் அமௌண்ட் வந்து கம்மியாக செட்டில் ஆகும். ஸோ கம்மியாக செட்டில் ஆனாலும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து செட்டில் ஆயிரும். ஸோ இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மாடிஃபிகேஷனாக கொண்டு வந்திருக்காங்க. இது நீங்கள் 2 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற பட்சம் 24 மாதம் அப்போ 1.99% மல்டிப்ளிகேஷன் வரும். பழைய மெத்தட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா சேம் தான். அதில் எந்த சேஞ்சஸுமே இருக்காது. 2 வருஷத்துக்கு 1.99 தான். பட் மற்றபடி எல்லாத்தையுமே வந்து மந்த் வைஸாக வந்து இவங்க பிரிச்சிருக்காங்க. ஒரு மாதம் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா 0.08% மல்டிப்ளை பண்ணுறாங்க. 2 மாதம் ஒர்க் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஸோ நமக்கு வந்து 0.17% மல்டிப்ளை பண்ணுறாங்க. 3 மந்த்னா 0.25, 4 மந்த்னா 0.33, 5 மந்த்னா 0.42% நமக்கு வந்து நம்மளோட சேலரியை மல்டிப்ளை பண்ணி வரக்கூடிய அமௌண்ட் தான் நமக்கு 10DC வந்து செட்டில் ஆகும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்மளோட அந்த பென்ஷன் கிளைம் பண்ணுறதுல வந்திருக்கிற அந்த புது அப்டேட். இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சர்க்குலரில் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் குறைஞ்சபட்சம் ஒரு 5 மாதம் ஒர்க் பண்ணால் கூட கண்டிப்பாக உங்களால் வந்து இந்த 10C அமௌண்ட்டை வந்து வித்ட்ரா பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதை பற்றின டீட்டெயிலாம் எதுவுமே மென்ஷன் பண்ணலை. இந்த டேபிளை மட்டும் நாங்கள் மாடிஃபிகேஷன் வந்து பண்ணியிருக்கோம். இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு மந்த் வைஸாக நாங்கள் கால்குலேட் வந்து பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருக்கிற அப்டேட் படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து குறைஞ்சது வந்துட்டு 1.8 மந்த் நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அது வந்து 2 வருஷமாக கன்சிடர் பண்ணுவாங்க. ஒரு வருஷம் 8 மாதம் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா அதை வந்துட்டு 2 வருஷமாக கன்சிடர் பண்ணும்போது 1.99% மல்டிப்ளை ஆகும். இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி மல்டிப்ளை ஆகாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து ஒரு 18 மாதம் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறப்போ அந்த 18 மாதத்துக்கு என்ன பர்சன்டேஜ் வருதோ இதன்படி தான் கால்குலேட்டட் ஆகும். 1.51% தான் இனிமேல் மல்டிப்ளை வந்து பண்ணுவாங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே லோயஸ்ட்டாக 5 மாதம் 6 மாதம் ஒர்க் பண்ணிவிட்டு ரிலீவ் ஆகிறவங்களுக்கு இது அட்வான்டேஜ். இது வந்து வருஷ கணக்கில் ஒர்க் பண்ணிவிட்டு ரிலீவ் ஆகிறவங்களுக்கு இது டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு வந்து சொல்லலாம். இதில் வந்து எப்படி டிஸ்அட்வான்டேஜ் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 5 வருஷம் 8 மாதம் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ இதை வந்து பழைய ஃபார்முலா படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 வருஷம் 8 மாதத்தை வந்து பார்த்தீங்கன்னா 6 வருஷமாக கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ உங்களோட 10C அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 6.07% மல்டிப்ளை ஆகும். ஸோ அப்படி இருக்கிறதுனால உங்களுக்கு அதிகமான அமௌண்ட் வந்து இதுக்கு முன்னாடி இருந்த ஃபார்முலா படி செட்டில் ஆகும். பட் இப்போ வந்திருக்கிற அந்த நியூ டேபிள் படி வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 5 வருஷம் 8 மாதம் அப்படிங்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா 68 மாதம். இந்த 68 மாதத்துக்கு அப்படின்னு இதில் இப்போ உள்ள ஃபார்முலா படி கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எத்தனை பர்சன்டேஜ் வருது பார்த்தீங்கன்னா 5.72% தான் மல்டிப்ளை ஆகும். பழைய ஃபார்முலா படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6.7க்கும் இப்போ உள்ள ஃபார்முலா படி வந்து பார்த்தீங்கன்னா 5.72%. ஸோ இதனால் வந்து என்ன டிஃப்ரெண்ட்டுன்னு உங்களுக்கு தெரியுதா? இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு பழைய ஃபார்முலா படி ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 5 வருஷம் 8 மாதம் ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான பென்ஷன் வந்து கிடச்சிட்டு இருக்கும். பட் இப்போ வந்துருக்கிற இந்த நியூ அப்டேட் படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக நீங்கள் எத்தனை மாதம் ஒர்க் பண்ணியிருக்கீங்களோ அத்தனை மாதத்தை அப்படியே கால்குலேட் பண்ணுவாங்க. அதுக்கான பர்சன்டேஜை வந்து இப்போ அப்டேட் எடுத்து பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் பர்சன்டேஜால் மட்டும்தான் இனிமேல் வந்து மல்டிப்ளை ஆகும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி அதிகமான அமௌண்ட் செட்டில் ஆகிட்டு இருந்ததுன்னா இனிமேல் வந்து அதிகமான அமௌண்ட் செட்டில் ஆகாது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு பழைய ஃபார்முலா படி வந்து 6 வருஷங்கிறப்போ 6.72% வந்து கன்சிடர் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் வந்து பழைய ஃபார்முலா படி 6.7க்கும் புது ஃபார்முலா படி வந்து பார்த்தீங்கன்னா 5.72%க்கும் ஸோ எவ்வளோ டிஃப்ரெண்ட் வருதுன்னு பாருங்கள். ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பல்காக வேலை செஞ்சுட்டு லாஸ்ட்டில் இத்தனை வருஷம் வேலை செஞ்சு அதில் ஒரு 8 மாதம் வேலை செய்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது டிஸ்அட்வான்டேஜ். ஸோ 8 மாதத்துக்கு கீழே 7 மாதம் 6 மாதம் அப்படின்னு வேலை செஞ்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது வந்து அட்வான்டேஜ் அப்படின்னு வந்து சொல்லலாம். இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 8 மாதத்தை இயரை கன்சிடர் பண்ண மாட்டாங்க. 8 மாதம்னா அந்த 8 மாதத்துக்கான அமௌண்ட் மட்டும்தான் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். 10 மாதம் வேலை செஞ்சுருந்தீங்க அப்படின்னா அந்த 10 மாதத்துக்கு உங்களுக்கு எவ்வளோ பென்ஷன் வந்து கிடைக்குமோ அது மட்டும்தான் கால்குலேட்டட் ஆகும். 20 மாதம்னா 20 மாதம் மட்டும்தான் கால்குலேட்டட் ஆகும். இதுக்கு முன்னாடிலாம் வந்து 8 மாதம்னா அது ஒன் இயராக கன்சிடர்ட் ஆகிட்டு இருந்தது. அதே மாதிரி 1 இயர் 8 மந்த் ஒர்க் பண்ணால் அது 2 இயராக கன்சிடர் ஆகிட்டு இருந்தது. 3 இயர் 8 மந்த் ஒர்க் பண்ணிங்கன்னா அது 4 இயராக கன்சிடர் பண்ணாங்க. இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கன்சிடர் பண்ண மாட்டாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்திருக்கிற அந்த புது நியூ அப்டேட். ஸோ இப்போ இதை பற்றின அப்டேட் டீட்டெயில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இனிமேல் நீங்கள் 5 மந்த் ஒர்க் பண்ணாலும் உங்களால் பென்ஷன் அமௌண்ட் மேக்ஸிமம் எடுக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதை பற்றின இன்னும் அறிவிப்பு வந்து இன்னும் ப்ராப்பராக வரல. பட் இந்த சர்க்குலரில் அதை தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி சொன்ன இந்த அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.